வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேனுங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய முழுமையான வாழ்க்கை பலன்கள். கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய குணம் எப்படி இருக்கும், சுபாவம் எப்படி இருக்கும், இந்த பிரபஞ்சம் என்ன கொடுக்கும் என்ன கொடுக்காது, முழுமையான பலன்களை தானுங்க இந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடக ராசி அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 4வது பாவகமாக வரக்கூடிய ராசிங்க. கடக ராசியாதிபதி சந்திரன். யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் ராசிநாதன் தன்னுடைய ராசியில் இருக்கும் பொழுது தான் கடக ராசியில் பிறக்க முடியும். குடுப்பனை இருந்தால் தானுங்க கடகராசியில் பிறக்க முடியும். வழி தெரியாதவனுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்களே தவிர ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, வாழ்வாதாரத்தை கெடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு சொல் இந்த கடகராசி நண்பர்களுக்கு 100% வராது. பல பேர்கிட்ட ஏமாந்து வருவாங்க. குடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், இல்லை ஒரு மன வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை ஒரு காதலாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இந்த கடகராசி நண்பர்கள் காய்க்கிற மாதிரி தான் கல்லடிபடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பல பேர்கிட்ட ஏமாந்து வந்திருப்பாங்களே தவிர இவங்களால் அவங்க ஏமாந்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்காது. அதுபோக கடக ராசிக்கு 2வது பாவகமாக சூரிய பகவான் வருவார். நிறைய நண்பர்கள் பூர்வீக தொழில் கை கொடுக்கும். தாத்தா செய்கிற தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, தாத்தா வாழ்ந்த வீடு, அந்த வீடு நான் பொக்கிஷமாக வச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க. அந்த பாரம்பரியத்தை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களாம் இந்த கடகராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய நேரமோ என்னவோ தெரியல, பூர்வீகத்தில் இருந்து சாதிக்க முடியாது. பாரம்பரியத்தை மேலே நிறைய ஒரு ஆசை இருக்கும். என்னுடைய தாத்தன் வாங்கின இடம், எங்களுடைய தாத்தனுடைய அப்பா வாழ்ந்த இடம், எங்கள் அப்பாரு வாங்கின வண்டி, எங்கள் தாத்தாரு வாங்கின வண்டி, எங்கள் தாத்தா வாங்கின சைக்கிள், அதை நான் பொக்கிஷமாக வச்சுக்கிடணும் அப்படின்ற ஆசை நிறைய இருக்கும். ஆனால் அந்த பூர்வீகத்தில் இருந்து பெருசாக சாதிச்சிட்டேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுபோக கடகராசி நண்பர்களுக்கு கூட படிப்பு ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். அந்த படிப்பு கொண்டு வெளியூர் வெளிநாடெல்லாம் போவாங்க. 34 வயசுக்குள்ளார பெரிய லெவலில் வாழ்ந்திருக்க முடியாது. சம்பாதிக்கலாமே தவிர சாதிக்க முடியாது. கடகராசியில் பிறந்த எல்லாருக்கும் நான் சொல்கிறேனுங்க, 34 வயசுக்கு மேற்கொண்டு நீங்கள் சாதிக்காமல் இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தருணத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துரும். நீங்கள் சுய தொழில் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரிங்க, இல்லை அடுத்தவங்க கிட்ட வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரிங்க, ஏன் அரசாங்கத்தில் வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரிங்க, 34 வயசு வரைக்கும் போதும் போதுன்ற அளவுக்கு சங்கடப்பட்டிருப்பீங்க. 34 வயசுக்கு மேற்கொண்டு 100% சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். அதுபோக நிறைய கடகராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையே சுமையாக இருக்கும். மன வாழ்க்கையில் ஏகப்பட்ட சங்கடங்கள் கொடுக்க தான் செய்யும். ராசிநாதன் சந்திரன், சந்திரனுக்கு ஏழக்கூடிய கிரகம், திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி, திருமண காரகன் சுக்கிரன். அந்த சுக்கிரன் நம்ம ராசியில் பகையாவார். இதனால் கடகராசி நண்பர்களுக்கு மன வாழ்க்கையில் கண்டிப்பாக சங்கடங்கள் இல்லாமல் இருக்காது. உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி சங்கடங்கள் நிச்சயமாக இருக்க தான் செய்யும். அது காதலர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஏங்க, வண்டி யார் ஓட்டினா என்னென்னுங்க, வண்டி போக வேண்டிய இடத்துக்கு போனால் போதும். என் குடும்பத்தை நான் வழி நடத்தினா என்ன, என் மனைவி வழி நடத்தினா என்ன, என் கணவர் வழி நடத்தினா என்ன, நான் வழி நடத்தினா என்ன, என் குடும்பமாக இருந்தால் போதுமே அப்படின்ற ஒரு மனப்பான்மை இந்த கடகராசி நண்பர்களுக்கு 100% இருக்கும். நெசமாக சொல்கிறேனுங்க, ப்ராட் மைண்டாக இருப்பாங்க இந்த கடகராசியில் பிறந்த நண்பர்கள். அதுபோக நிறைய கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சுய தொழிலில் நாட்டம் அதிகமாக இருக்கும், ஆர்வம் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாவுடைய தன்மை அறிந்து சுய தொழில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அந்த செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில் நீட்சம் அடைஞ்சிருவார், பார்த்துக்கிடுங்க. நிறைய நண்பர்களுக்கு சுய தொழில் ஒரு சில சங்கடங்களை கொடுத்துரும். உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகம் அல்லது உங்களுடைய லக்னத்துக்கு 10வது பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்துடைய தன்மை அறிஞ்சு சுய தொழில் செய்யுங்க. மற்றவங்களுக்கு பசியை ஆத்திரனுங்க,
நான் காசு பணம் சம்பாதிக்கிறேன், ஆனாலும் அதில் உனக்கு திருப்தி இருக்குதுங்க, நான் ஹோட்டல் வச்சுருக்கிறேனுங்க, உணவு சார்ந்த வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஒரு மாடுகன்னு நல்ல விதமாக இருக்கிறதுக்கு ஒரு பொட்டு புண்ணாக்கு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு, கால்நடை சம்மந்தப்பட்டதோ அல்லது மனசாலுக்கு சம்மந்தப்பட்டதோ இதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். லாபம் வருதோ இல்லையோ மனநிறைவு கொடுக்கும். ஆனால் மற்ற விஷயம், நான் இரும்பு தொழில் செய்யலாம்னு இருக்கிறேனுங்க, யோசனை பண்ணி பண்ணுங்க, 90% வேண்டாம். நான் ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணலாம்னு இருக்கிறேனுங்க, யோசனை பண்ணி பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்துடைய தன்மை அறிந்து சுய தொழில் செய்கிறது நீங்கள் யோசனை பண்ணுங்க. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகமாக நமக்கு சூரிய பகவான் வருவார். நிறைய கடகராசி நண்பர்களுக்கு உடம்பு ஹீட் ஆகும். அனாவசியமாக ஹாஸ்பிட்டல் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட வாரத்துக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறை நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. கடகராசினாவே எல்லாரும் நினைப்பாங்க இது நீர் ராசி, சந்திரனுடைய ராசி, உடம்பு குளிர்ச்சி அப்படின்ட்டு. இல்லைங்க, உடம்பு ஹீட் அதிகமாக இருக்கும். அதுபோக நிறைய கடகராசி நண்பர்களுக்கு முதல் வாரிசு பெண் வாரிசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகாலட்சுமி பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுபோக நிறைய கடகராசி நண்பர்கள் தனக்கு, நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரிங்க, தனக்கு திருமணமாகி ஒரு வாரிசு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கும். நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. என் பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு எல்லா விதமான வளர்ச்சியும் வந்தது, என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தானங்க எனக்கு எல்லா விதமான வளர்ச்சியும் வந்தது அப்படின்னு மாறு தட்டி சொல்கிற அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். இது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. அதுபோக கடகராசிக்கு 3வது பாவகமாக புதன் வராரு. தகிரியஸ்தானாதிபதியாக புதன் வருவார். காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இருக்காது, சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இருக்காது. 3வது பாவகத்துக்கு அதிபதி புதன் அலி கிரகம். அப்போது ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி செய்யுங்க. கூட்டு தொழில் மட்டும் செஞ்சிடாதீங்க. சவகாசம், செயற்கை சவகாசம் அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு சங்கடங்கள் கொடுத்துரும். அதை மட்டும் யோசனை பண்ணி பண்ணிக்கோங்க. ஒன்று தனித்து பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் செஞ்சுக்கோங்க. இல்லை நான் கூட்டு தொழில் செய்கிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் நீங்கள் நல்லது செஞ்சு தான் பழக்கம். ஆனால் உங்களை நம்பி வந்தவங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டுடும். நீங்கள் மனசறிஞ்சு பண்ணுறீங்களா, தெரிஞ்சு பண்ணுறீங்களா, தெரியாமல் பண்ணுறீங்களான்னு தெரியாது. ஆனாலும் மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகிடும். ஒரு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கூட்டு சவகாசம் தவிர்த்துக்கோங்க. 4வது பாவகமாக நமக்கு சுக்கிரன் வருவார், சுபஸ்தானாதிபதியாக. 100% கடகராசி நண்பர்களுக்கு சொந்த வீடு வாசல் அமைஞ்சிடும். 32 வயசு 33 வயசுலலாம் 100% தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கிடுவீங்க. அதுபோக வண்டி வாகனங்களுக்கு குறை இருக்காது. ஏன்னா 4வது பாவகமாக நமக்கு சுக்கிரன் வராரு அப்படின்னா அந்த சுக்கிரன் வாகனஸ்தானாதிபதி. 4வது பாவகம் வீடு, வண்டி வாகனம், அந்தஸ்து, சுகஸ்தானம். அப்போது 32 வயசுக்கு முன்னாடி நான் சைக்கிளில் போயிட்டு இருந்தேனுங்க, ஒரு பைக்கில் போயிட்டு இருந்தேனுங்க அப்படின்னா அந்த 33 வயசு ஆரம்பிக்கும் போதே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான ஒரு பாதையை கொடுத்துரும், ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். அப்போது 32 வயசுக்கு முன்னுக்கு, ஏன் 33 வயசுக்கு முன்னுக்கு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் 33 வயசுக்கு பின்னுக்கு நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஒருத்தர் என்னையா நீ வாழ்ந்த வாழ்க்கையே இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு சம்மதமே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதுபோக இந்த கடக ராசியில் தானங்க ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. நிறைய பெண்களுக்கு இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு மாமியாருக்கு சரியில்லை அப்படின்ட்டு மன வாழ்க்கையில் தடை நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு ஆதாரம் இருக்குதோ இல்லையோ, ஆனாலும் பாடம் அப்படி ஆகிப்போச்சு இல்லைங்களா, சொன்ன சொல் அந்த மாதிரி ஆகிப்போச்சு இல்லைங்களா. மூல நட்சத்திரமா மாமனாருக்கு ஆகாது, ஆயில்ய நட்சத்திரமா மாமியாருக்கு ஆகாது, கேட்ட நட்சத்திரமா மைத்துனருக்கு ஆகாது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி திருமணம் பண்ணி எத்தனை பேர் இந்த மாதிரி சிக்கல் ஆகிட்டாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சுங்க, பரணி நட்சத்திரத்தில் திருமணம் பண்ணி 6 மாதத்தில் மாமனார் இறந்து போனது, மாமியார் இறந்து போனதை நம்ம பார்த்துருக்கோம். ஆயில்ய நட்சத்திரத்தில் திருமணம் பண்ணி நல்ல விதமாக மாமனாரும் மாமியாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதனால் ஒரு நட்சத்திரம் மட்டுமே எல்லாமே செஞ்சிடும் அப்படின்னு எல்லாம் கணக்கு இல்லைங்க. அப்போது இந்த கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் தாமதப்படுத்துறதுல ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதியாக செவ்வாய் வருவார்.
புத்திரஸ்தானாதிபதியாக செவ்வாய் வருவார். அப்போது அந்த புத்திரஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி ரெண்டுமே செவ்வாய் பெண்கிறவர். அப்போது நமக்கு அந்த பெண்களுக்கு, அதாவது சாதிக்கக்கூடிய தன்மை இந்த கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். 5வது படிச்சிருந்தாலும் அவங்களுடைய எண்ணம் சிந்தனை வேறு லெவலில் இருக்கும். 10வது படிச்சிருந்தாலும் மாதத்துக்கு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பாதையை உருவாக்கிக்குவாங்க பெண்கள். ஆக கடகராசியில் பிறந்த பெண்கள் ஒரு பெண் உருவத்தில் இருக்கக்கூடிய ஆணாக இருப்பாங்களே தவிர சங்கடப்பட்டுட்டு இருக்கிறதுக்கான சூழ்நிலை வராது. எதுவாக இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலை என்னவோ அதை பார்த்துக்கிட்டு போயிடுவீங்க. ஒரு குடும்பத்தில் போய் வாக்கப்பட்டால் கூட 6 மாதத்துக்குள்ளார அந்த குடும்பத்துடைய நிர்வாகமே நீங்கள் செய்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு தலைமை பொறுப்பு எல்லாமே இந்த கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு இருக்கும். எத்தனையோ பல்கலைக்கழகத்தில், எத்தனையோ பள்ளிக்கூடத்தில் கடகராசியில் பிறந்த நண்பர்கள், கடகராசியில் பிறந்த பெண்கள், அதாவது ஒரு ஹெட்மாஸ்டராக இருக்கிறது, அதாவது பேராசிரியராக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புகள் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு அதுக்கான அமைப்புகள் ஏற்படுத்தும். அதுபோக கடகராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி 5வது பாவகமாக புதன் வருவார். பூர்வீகம் அந்தளவுக்கு சிறப்பு இருக்காது. 6வது பாவகமாக தான் நமக்கு குரு பகவான் வராரு. குரு பகவான் நமக்கு சாதகமானவரா, நம்ம ராசியில் வந்தார் அப்படின்னா, நம்ம பிறக்கும் போது நம்ம ராசியில் குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பிறந்த ஜாதகம் நிச்சயமாக லட்சாதிபதி இல்லை, கோடீஸ்வரனாக இருப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 6 கூடிய கிரகம், 9 கூடிய கிரகம் குரு பகவான் உங்கள் ராசியில் வரார் அப்படின்னா, அதாவது உங்கள் ராசியில் பிறக்கும்போது இருக்காங்க குரு பகவான்னா, குரு பகவான் உச்சமாகி உங்களுடைய ராசிநாதனோட சேர்ந்து குரு சந்திர யோகம் அப்படின்ற ஒரு யோகம் ஏற்படுத்தும். அந்த குரு சந்திர யோகத்துடைய பலாபலன்கள் 34 வயசு. 34 வயசில் மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை ஏற்படுத்தும். அப்போ அந்த குருச்சந்திர யோகம்னா நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசி கட்டத்தில் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் உச்ச நிலையில், அவர் புனர்பூச நட்சத்திரத்தில் மட்டும் இருந்தார்னா வேறு லெவலில் இருப்பீங்க. பூச நட்சத்திரத்தில் இருந்தால் உங்களுக்கு பவர் கம்மி. இதே புதனுடைய நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சூப்பராக இருப்பீங்க. ஆனால் மெஜாரிட்டி அந்த குரு பகவான் புனர்பூச நட்சத்திரம் 4வது மாதத்தில் 91 டிகிரியில் இருக்கிறாருன்னா 100% இந்த கடகராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 34 வயசில் மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்கிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். இது 100% உண்மை. அதுபோக அந்த குரு பகவான் உங்களுக்கு 6வது பாவகமாக வரக்கூடியவர், ருணரோக சத்ருஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. அந்த குரு பகவான் சாதகமான பாதகத்தில் இருந்துட்டால் நமக்கு தொந்தரவு கிடையாது. இதே பாதகமாக இருந்தால் நமக்கு பாதிப்பு வரும். பாதகமான அவர் பகையாக இருந்தால், உதாரணத்துக்கு இப்போ கடகராசி நண்பர்களுக்கு குரு பகவான் 11வது பாவகன் சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருந்தாலும் பகை, கடகராசி நண்பர்களுக்கு 4வது பாவகத்தில் குரு இருந்தாலும் பகை. இப்போ இந்த 2 இடத்துல இல்லாமல் 6, 8, 12 இருந்தால் இன்னும் சிறப்பு. 6வது பாவகத்துக்கு அதிபதி குரு 6லேயே இருந்தாலும் சூப்பராக இருக்கும், இல்லை கும்பத்தில் இருந்தாலும் பிரமாதமாக இருக்கும், இல்லை மிதுனத்தில் இருந்தாலும் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா கெட்டவன் கெட்டினால் கிட்டிடம் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ஒரு மறைவுஸ்தானாதிபதி மறைவுஸ்தானத்திலேயே அந்த கிரகம் வரும் பொழுது நிச்சயம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இது ஜோதிட விதி. அதுபோக 7வது பாவகமாக நமக்கு சனி பகவான் வருவார். கடகராசி நண்பர்களுக்கு 7வது பாவகத்துக்கு சனி பகவான் வருவார். நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்னன்னா நம்மளுடைய கோபதாபம். பொதுவாக அந்த கடகராசி நண்பர்களுக்கு ராசிநாதனாக சந்திரன் வருவார் இல்லையா, எதையுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு புழுங்கிட்டு இருக்க மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் பட்டுன்னு பேசிவிடுவீங்க. ஒருத்தர் நம்புறதா இருந்தாலும் 1 மணி நேரத்தில் ஒருத்தர்கிட்ட பேசினாலும் நம்பி விடுவீங்க. ஏதோ 10 வருஷம் பழகின பழக்கம் மாதிரி அவங்க மேலே வந்து அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சு விடுவீங்க. அதுபோக மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது. எதுவாக இருந்தாலும் குத்துன்னு நினச்சா நெஞ்சில் தான் போய் குத்துவீங்களே தவிர முதுகில் குத்த மாட்டீங்க. ஓப்பனாக பேசி விடுவீங்க. அதாவது யதார்த்தமாக கள்ளங்கபடம் இல்லாமல் இருப்போம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சூதுவாதம் இல்லாமல் யதார்த்தமாக பேசக்கூடிய தன்மை இந்த கடகராசி நண்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். 7வது பாவகத்துக்கு அதிபதி திருமண ஸ்தானாதிபதி நமக்கு சனி பகவானாக வந்து சனி பகவான் 7வது பாவகத்தில் இருந்துட்டார்னா நமக்கு மிகப்பெரிய சிக்கல் மன வாழ்க்கையில் கொடுத்துரும். இப்படி இருக்கிறதுனால தான் கடகராசியில் பிறந்த நண்பர்கள் நிறைய பேருக்கு மறுமணம் நடக்கிறது, விவாகரத்தாகிறது, காதல் தோல்வியாகிறது.
சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7க்குடைய கிரகம், திருமண ஸ்தானாதிபதி. அவர் 7ல் இருந்தாலும் உங்களுக்கு சிக்கல், 8ல் இருந்தாலும் உங்களுக்கு சிக்கல். இந்த 2 பாவகத்தை தவிர வேறு பாவகத்தில் இருந்தால் உங்களுக்கு சிக்கல் கிடையாது. இல்லை சார் 7ல் தான் இருக்கார் சனி பகவான், 8ல் தான் இருக்கிறாரு அப்படின்னா முள்ளு மேலே சேலை பட்டுடுச்சுன்னா சேலைக்கு தான் நட்டுன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி 7, 8ல் சனி பகவான் கடகராசி நண்பர்களுக்கு இருக்குதுன்னா தன்னுடைய மனைவிகிட்டேயோ அல்லது தன்னுடைய கணவர்கிட்டையோ முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் பொழப்பாக இருக்கும். இல்லைன்னா 2வது திருமணத்துக்கு நீங்கள் தயாராகிற மாதிரி ஆகிடும். அது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். சரியா? என்ன தான் நாம் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து எல்லாம் பரிசம் போட்டு பந்தல் போட்டு பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நிச்சயமாக நடந்துடும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சார் 4 இடத்துல பொருத்தம் பார்த்தேன் சார், 5 இடத்துல பொருத்தம் பார்த்தேன் சார், பரிசம் போட்டு பந்தலை போட்டு நல்ல விதமாக திருமணம் பண்ணேன் சார், ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. பொதுவாக பொருத்தம் பார்க்குறதுன்றது ஒரு புறம், எந்த இடத்துல எந்த கிரகம் இருக்குது அப்படி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாதகத்தை நாம் அமைக்கணுங்க. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு பொறுமை இல்லைங்க. ரஜ்ஜு பொருத்தம் இருக்குதா, யோனி பொருத்தம் இருக்குதா, கண பொருத்தம் இருக்குதா, போதும். நாகதோஷம் இருக்குதா, செவ்வாதோஷம் இருக்குதா, இதுதான் பார்த்துக்கிறாங்களே தவிர நம்ம நட்சத்திரத்துக்கு அதிபதி ஆணா பெண்ணா, 2 ஆணா அமைச்சக்கூடாது, 2 பெண்ணை அமைக்கக்கூடாது. நம்ம ராசிக்கு பொண்ணுடைய ராசி 6, 8, 12 வருதா, நம்ம லக்னத்துக்கு பொண்ணுடைய லக்னம் 6, 8, 12 வருதா, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பொண்ணுடைய நட்சத்திரம் 6, 8 இல்லை இந்த மாதிரி ஏதாவது விஷயம் வருதா, இல்லை 2 பேருக்கு ஒரே திசைக்கான வருதா, இல்லை 2 பேருக்கு ஒரே புத்தியான வருதா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நிறைய பார்த்துக்கணுங்க. திருமணம்ன்றது 1000 காலத்து பயிர். அந்த டாபிக் பற்றி பேசலாம், நிறைய பேசலாம், அது ஒரு புறம் இருக்கட்டும். கடகராசியில் பிறந்த நண்பர்கள் 7 அல்லது 8 சனி பகவான் இருந்தால் கொஞ்சம் சூதானமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை தானுங்க. அதுவும் 7ல் சனியோட சுக்கிரன் சேர்ந்துட்டார்னா மிகப்பெரிய சிக்கல் கொடுத்துரும். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். 8வது பாவகத்துக்கு அதிபதியாக சனி பகவான் வருவார். வாகனத்தில் கடகராசி நண்பர்களுக்கு ஒரு சில நண்பர்களுக்கு என்னதான் பார்த்து நம்ம வண்டி ஓட்டினாலும் ஒரு சில விபத்துகள் நிச்சயமாக கொடுத்துரும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நேர காலங்கள் அறிந்து நீங்கள் தூர பயணம் போகிறதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வல்லவனை தட்டும் வழுக்கு பாறைன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. என்றைக்குமே இரும்பு இயந்திரம் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் கை கொடுக்காது. 9வது பாவகத்துக்கு அதிபதியாக குரு பகவான் வருவார். அப்பாரு மேலே கொல்ல பிரியம் இருக்கும், அப்பாரு கையில் தாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிடுவீங்க. ஆனாலும் அவருடைய சப்போர்ட் பெரிய லெவலில் உங்களுக்கு வராது. சரிங்களா? அதுபோக இன்னாருடைய பிள்ளை இவர் அப்படின்ற பேரெல்லாம் போயிட்டு இன்னாருடைய தகப்பன் இவர் அப்படின்ற பேர் நிச்சயமாக உருவாக்கிடுவீங்க. நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அப்பா இவர், கோமதி அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்கன்னா கோமதியுடைய அப்பா இவங்க அப்படின்ற பேர் தான் வாங்கி கொடுப்பீங்களே தவிர நடராஜனுடைய பொண்ணு கோமதி அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் வராது. சரவணன் இருக்கிறாருன்னா சரவணனுடைய அப்பா இவர் அப்படின்ற மாதிரி தான் பேர் தான் உருவாக்கி கொடுப்பீங்க. சரிங்களா? சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். பெருசாக சொந்தம் பந்தத்துடைய சப்போர்ட்டெல்லாம் கிடைக்காது. சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருடைய சப்போர்ட்டு பெரிய லெவலில் இருக்காது. நீங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, காய்க்கிற மரம் தான் கல்லடி போட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எது எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு மரம் நிழல் கொடுத்தாலும் அந்த மரம் நிற்கிறது வெயிலில் தான். அப்படி தான் இந்த கடகராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். வாழ்க்கையும் சரி, வாழ்வாதாரமும் சரி. 10வது பாவகத்துக்கு அதிபதியை தொழில் ஸ்தானாதிபதி நான் முதலே சொன்னேனுங்க. நிச்சயமாக உணவு சார்ந்த விஷயங்களெல்லாம் நல்லா இருக்கும், மண்மனை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடகராசியில் நிறைய பேர் இருப்பாங்க, மருத்துவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, காவல்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க, இராணுவத்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க, இந்த போக்குவரத்து துறையில் கடகராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாமே கடகராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். 11வது பாவகத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவார். சரிங்களா? அப்போ 11வது பாவக லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறுவார். திருமணத்துக்கு அப்புறம் பிரம்மாண்டமான வாழ்க்கை இருக்கும். திருமணத்துக்கு முன்னாடி 10 காசு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் 80 காசு வாழ்க்கை வாழ்வீங்க. நிறைய பேருக்கு திருமணத்துக்கு அப்புறம் மாற்றங்கள் கொடுத்துருக்கோம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது திருமணத்துக்கு அப்புறம் மாற்றங்கள் கொடுக்க போகுது. 12வது பாவகத்துக்கு அதிபதி நமக்கு புதனாக வருவார். அப்போது முடிஞ்ச அளவுக்கு மண் மனை இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள்.
அசையும் சொத்து ஒன்று இருக்குதுங்க, அசையாத சொத்து ஒன்று இருக்குதுங்க. அசையாத சொத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அசையும் சொத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். நான் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், வட்டிக்கு காசு பணம் கொடுக்குறேன், இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்கி வைக்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு க்ரோத் இருக்காது. நான் ஒரு இடம் வாங்கி வைக்கிறேனுங்க, ஒரு வீடு வாங்கி வைக்கிறேனுங்க, ஒரு கடகண்ணி கட்டலாம்னு இருக்கிறேனுங்க, இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். சரிங்களா? உங்ககிட்ட இது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையான பலன்கள். ஆனால் துரோகம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்களால லட்சமாக காசு பணம் வருதுன்னாலும் அவங்களுடைய சங்காசத்தை வச்சுக்க மாட்டீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் 100% இதில் உறுதியாக இருப்பீங்க. மற்றபடி கடகராசி நண்பர்களுக்கு யாரை திருமணம் பண்ணணும், எந்த ராசி நண்பர்களை திருமணம் பண்ணணும், எந்த ராசி நண்பர்களை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னா, தனுசு ராசி நண்பர்களை திருமணம் பண்ணாதீங்க, கும்பராசி நண்பர்களை திருமணம் பண்ணாதீங்க. இந்த 2 ராசி நண்பர்களை திருமணம் பண்ணிங்கன்னா 100% உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு பஞ்சம் இருக்காது. தனுசு ராசி, அதே மாதிரி கும்பராசி, இந்த 2 ராசி நண்பர்களால் நீங்கள் திருமணம் பண்ணால் அவங்களுடைய வாழ்க்கையை சேர்ந்து கெடுக்கிற மாதிரி ஆகி போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 ராசி நண்பர்களை திருமணம் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? நிச்சயமாக கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பலன்கள் ஒரு பயனுள்ள ஒரு பதிவாகவும் பயனுள்ள ஒரு பலன்களாகவும் இருக்கும் அப்படின்ட்டு நான் மனசார நினைக்கிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.